பார்வதி ஆறுமுகம் வருகிறார் தன் பணியை தொடங்க. நன்றி. கதம்ப தலைப்பில் உதயமாகிறது கவியின் வடிவில் கருத்தினை பகரும் நல் தேடலின் கவியரங்கம் சற்றே உங்களின் செவியினை மடித்து கேட்டால் விரியும் அறிவின் மலரென்று இத்தகையதோர் கதம்ப கவியரங்கில் நானும் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு மதிநிலை வணக்கத்தையும் முகமளவில் உரிதாக்கிக் கொண்டு என் தலைப்பில் பயணிக்க விளைகிறேன். பாடம் முடியாது என்ற முடிவு மனதை முடமாக்கும். முடிவு என்ற துணிவு மனதை திடமாக்கும். என்னை மாற்றும் எல்லா திறனும் விண்ணை தீண்ட என்னை தூண்டும். சிறையினை விரிக்க சில்லறை எதற்கு? உறவென எனக்கு உலகமே இருக்கு. பயிற்சியும் முயற்சியும் பலவிடம் இடமாய் கருவறை கடந்த வகுப்பறை இதுவே. இவையனைத்தும் கற்றுக்கொள்ள நல்லதோர் தளமாய் அமைந்தது வகுப்பறை. அந்த வகுப்பறை கற்பித்த பாடமே எந்த எதிர்கால கூடமாக மாறியது. எத்தனையோ புத்தகத்தை புரட்டி புரட்டி படித்தேன். அகத்தை தாக்கிய ஒரு சில புத்தகமே என்னை புரட்டி போட்டது. இது வகுப்பறை கடந்த பாடமாய் போனது. நூலின் தொகுப்புரை போலவே வாழ்வை வடித்தும் காட்டியது. வேகத்தை கடந்த விவேகத்தை கற்பித்து சோகத்தை மறந்த சொர்க்கத்தை காட்டியது பாடம். வெற்றுத்தாளில் விரைவிய எழுத்தினை உற்று பார்த்து கற்றுக்கொள்ள சற்றும் எதிர்பாராமல் முற்றும் மாட்டியது பாடம். எத்தனை எத்தனை மாநில முகங்கள், அத்தனை முகமும் அகத்தினில் இல்லை. சிந்தனை செய்தே சில நிமிடம் கடக்க வந்தது நினைவில் வந்தனை நினைவும். வழியை காட்டிய நல்மன குணமும் அத்துணை அமைந்தது அழகாய் எத்துணையும் இன்றி என்னை வழிநடத்தும் அனுபவ பாடமாய். விழுவது இயற்கை, எழுவது வாழ்க்கை என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை. வீழ்வது இயற்கை, எழுவது வாழ்க்கை. மிக அழகாக அவர்கள் அந்த வார்த்தையை வைத்திருக்கிறார்கள். 10 முறை விழுந்தவனை பூமி தாய் முத்தமிட்டார், 9 முறை நீதானே எழுந்தாய் என்று. 9 முறை நீதானே எழுந்தாய் என்று என்ன அழகாக தமிழன்பன் ஐயா அவர்களுடைய அந்த கவிதை. இன்னொன்று சொல்லுகிறார் சாதியத்தை பற்றி. மிக அழகாக அவர் சொல்லுவார். சாதி சாதி என்று தமிழர் நாதி என்று உள்ளம் நலிதல் கண்டே புண்ணுற்றவானின் கண்ணீர் துளி விண்மீன்கள் விரிந்தவான அப்புறத்தில் வேடிக்கை காட்சி காண சிறுவராம் முகையில் போட்ட சிறுதுளை விண்மீன் கூட்டம். சரிவர தெரியாமையா சந்தினை பெரிதாய் போட்ட உருவமோ நிலவின் தோற்றம் உவப்பினில் உள்ளம் தொழில். இது என் கவிதை. அவ்வப்போது அப்படி நூட வந்து கொஞ்சம் இடையில விட்டு. தமிழன்பன் ஐயா அவர்களுடைய கவிதை மிக சிறந்த கவிதை. ஐயா அவர்களுடைய தலைமையில் நான் கவிதை பாடியிருக்கிறேன். மிக அற்புதமாக நம்முடைய பார்வதி அவர்கள் பாடம் நடத்தி விட்டு போயிருக்கிறார். பாடம் நடத்திய அந்த ஆசிரியருக்கு பாவரங்கம் வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. பாடம் நடத்தியவருக்கு புத்தகம் கொடுப்பதுதானே பொருத்தமாக இருக்கு. அப்படியே கேமரா பாருங்க. இது கொண்டிருக்கக்கூடிய படம்